Like, subscribe, and leave comments down below. Bye-bye from me, Wendy. ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சயின்டிவிஸ் கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி விலாகில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஒரு எக்ஸைட்டிங்கான கலர்ஃபுல்லான பிளேஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து ஒரு மெக்சிகன் டெசர்ட் கடை. மெக்சிகன் குசின்லேயே ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் அ கைண்ட் டெசர்ட் கடை நாங்களே இப்போ தான் பார்க்குறோம். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய அமெரிக்கன்ஸ் எல்லாம் இங்கே வந்தவங்க, மற்ற ஆரிஜினில் இருக்கிறவங்க, அவங்களே வந்து இது எங்கே வாங்கினீங்க, எந்த இடத்துல இருக்குது, இது என்ன உள்ளே வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு வெளியே நின்று எல்லோரும் கேட்டாங்க. மல்டிபிள் ஐட்டம்ஸ் நீங்கள் பார்க்குறது இந்த மென்யூ, ஏகப்பட்ட ஐட்டம். இதை கவர் பண்ணுறதுக்காக நாங்களே ஆக்சுவலி 4 தடவை போக வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா ஒன்று ஸ்வீட் ஐட்டமில், அதனால் 4 தடவை போனோம். இதில் வந்து ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, பாப்சிக்கல் மாதிரி. அது இல்லாமல் அவங்களே மேக் பண்ணுற சாலட் ஐட்டம்ஸும் இருக்குது. அந்த வேரியேஷன்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அவங்க பண்ணித்தராங்க. இப்போ அவங்க எங்களுக்கு பண்ணித்தரது வந்து ஒரு ஆக்வா ஃப்ரெஸ்கா அப்படின்ற ஒரு டிஷ்ஷுடைய வேரியேஷன். அதில் வந்து லெமனேட் இருந்தது, பைனாப்பிள் இருந்துச்சு. இவங்க ஐடியா என்னென்னா, பேஸ் வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி இருக்குது, ஃப்ரெஷ் ஃப்ரூட். அதை ஊற்றிடுறாங்க, அதுக்கு மேலே ஐஸை போட்டு, ஜூஸை போட்டு, எல்லாத்தையும் போட்டு கலக்கி, ஐஸை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தராங்க. ஐடியா ஆஃப் த ஸ்டோர் என்னென்னா, நிறைய ஃப்ரூட்ஸு, நிறைய ஃப்ரெஷ்ஷான ஜூஸு, அது எல்லாமே அவங்க சாப்பிட்றாங்க, அவங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கிறாங்க. 1-2 சேவரி ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் மால்லலாம் இங்கே யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மால்லலாம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, வித்தியாசமாக இருந்திருக்கும். ப்ளஸ் ரோட் சைட் வெண்டர்ஸும் பார்த்துருப்பீங்க, ஃப்ரூட்டு கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான். எக்கச்சக்கமான பெரிய கப்பு வேறு, எல்லாமே அவங்க கொடுத்த சைஸஸ் எல்லாமே அண்டா சைஸில் இருந்தது. அதனாலேயே நாங்கள் 2-3 தடவை போக வேண்டியதாக போச்சு. இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. எப்படி இருக்கு? என்னது இது? ஃப்ரெஷ் கிரீம், தயிர், ஸ்ட்ராபெரி, ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் போட்டு ஒரு தயிர் வடையே வந்து ஃப்ரூட்ல பண்ணா அப்படி இருக்கும். இன்னைக்குதா இல்ல இதுவா? இன்னைக்கு ஸ்வீட்டா இருக்கு, ஆனா தயிரும் இருக்கு. தயிர் ஃபிளேவர் இருக்கும்ல, அந்த நார்த் இந்தியன் தஹி வடாவோட ஃபிளேவர். ஆனா ஃப்ரெஷ் கிரீமோட டேஸ்ட் இருக்கு, நல்ல ஃப்ரெஷ் கிரீம் டேஸ்ட். இது வந்து பைனாப்பிள் ஆகுவா ஃப்ரெஸ்கான்னு. ஃப்ரெஷ் பைனாப்பிள் பீசஸ் இருக்கு, ஃப்ரெஷ் பைனாப்பிள் ஜூஸ் இருக்கு, அப்புறம் ஐஸ் போட்டிருக்காங்க. ஒரு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்குது, நல்லா புளிக்கல. யூஸ்வலி பைனாப்பிள் ஜூஸ் புளிப்பா இருக்கும்ல, ஃபேக் ஜூஸ் வாங்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்னால நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வெரி நைஸ். ஆனா ஒண்ணுமே புரியல இந்த லாங்குவேஜ். தவின கூட்டிட்டு வந்தாவது கேட்கணும், அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். 2 ஐட்டம் அடுத்த வாட்டி வந்து இன்னும் 4-5 ஐட்டம் வாங்கி சாப்பிடுவோம், வேற ஒரு வெரைட்டி சாப்பிடுவோம். திஸ் ஃப்ரூட் ஆர் டு நேச்சுரல் லா எல் மிச்சோகானா பிளஸ் மெக்சிகானோ. இது வந்து மெக்சிகோல இருக்கிற ஆத்தென்டிக்கான ஒரு ஐட்டம்ன்றாங்க. வேற ஆத்தென்டிகோ ஹெலாடோ மெக்சிகானோ சொல்றாங்க. எல்லாம் சாப்பிட போறாங்க பாருங்க. ஐயோ, ஐ அம் சோ சாரி, ஐ அம் கில்லிங் தி நேம். லா மிஷா அவன கேக்கலாம். எனிவே ஒரு தடவை நாங்கள் வந்து தவினை கூப்பிட்டு போனோம் அவனுக்கு காட்டுறதுக்காக. அந்த டைமில் தான் வந்து எக்கச்சக்கமான கூட்டம் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஆடி போயிட்டோம், என்னடா அது லைன் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு.
பேர் ஒன்றுமே நம்மளுக்கு புரியாது, ஆனால் டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் எழுதியிருக்காங்க. எவ்ரி ஐட்டம் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஸ்கிரிப்ஷன். மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து ஒன்லி ஸ்வீட்டான ஐட்டம்ஸ், லைக் எல்லாமே டெசர்ட் தான். சாலட் மாதிரி சிப்ஸ் போட்டு கொஞ்சம் சேவரியான ஒரு 2-3 ஐட்டம் இருக்குது. அது எல்லாமே பேஸ் வந்து நாச்சோஸ் தான். இப்போ நீங்கள் நாச்சோஸ் சாப்பிட்ருப்பீங்களா சீஸ் சாஸ் போட்டு, அதுதான் வந்து இதோடைய தீம். அது இல்லாமல் ஸ்கூப்ட் ஐஸ்கிரீமும் இருக்குது. தவின் வந்து ஸ்கூப்ட் ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்டான், ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது. அவங்க எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணி தர மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஐட்டம் வந்து அந்த ஒரு டப்பாவில் இருக்குல்ல, அது வந்து நாச்சோஸ். ஆனால் அதுலேயே வந்து ஃப்ளேமிங் ஹாட் சீட்டோஸ் போட்டு நாச்சோஸ். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான, எதிர்பார்க்காம ஒரு நல்ல டிஷ்ஷாக இருந்தது. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, சொல்லும் போதே எனக்கு வாய் ஊறுது. ஒரு மாதிரி நல்ல சீஸி சாஸ் சூடாக, அந்த மேலே போட்டிருந்த இது வந்து கொஞ்சம் காரமாக, கீழே இருந்த சிப்ஸ் ஆஃப்கோர்ஸ் எனிவே காரமாக இருக்கும். உங்களுக்கு அதுவே சீட்டோ சாப்பிட்டா தெரிஞ்சிருக்கும்ல. நம்ம ஊர் குர்குரே மாதிரி இருக்கும் அடியில் இருக்கிற அந்த சிப்ஸு. நாங்கள் வந்து வண்டியிலே உட்காந்து நானும் வினோதும் ஃபினிஷ் பண்ணிட்டோம், பசங்க சாப்பிடல. இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அவங்க போட்டு தராங்க. சிப்ஸோட பேஸே வேறு இருக்குது. டார்ட்டியா இருக்குது, டோஸ்டிடோஸ் இருக்குது, சீட்டோஸ் இருக்குது, ரெகுலர் சீட்டோஸ் இருக்குது, ஏகப்பட்ட அவங்களோட ஃப்ளேவர் வேறு இருக்குது. இந்த டிஷ் வந்து எப்படின்னா ஒரு ஜாம் மாதிரி ஒன்றுத்தில் முக்கி அது மேலே ஊற்றி கொடுத்தா அப்பப்போ ஒரு கடி ஒரு குடி மாதிரி ஒரு வாட்டி அந்த ஜாமை நக்கிக்கணும், அப்புறம் ஒரு வாட்டி உள்ளே வந்து நம்ம அந்த ட்ரிங்கை குடிச்சிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் அது. நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி இந்த கடையில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணோன்னா இன்னும் ஒரு 10 வாட்டியாவது போக வேண்டியிருக்கோம், அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது இந்த கடையில். ரெடி டு கோ ஐட்டம்ஸ் கூட வச்சுருக்காங்க. அவங்களோட சிப்ஸு, அவங்களோட இதெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் கேட்ட டிஷ்ஷை வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட் வேறு போட்டிருந்தாங்க அந்த ட்ரிங்க்குள்ளே, வந்து நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஒரு ஸ்பூன் வச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஒரு ஸ்ட்ரா இருக்குது, ஒரு ஸ்பூன் இருக்குது. அந்த ஸ்ட்ராவையும் நீங்கள் சாப்பிட்றலாம், அந்த ஸ்ட்ரா மேலே வேற ஒட்டி இருந்தது எல்லாமே. போட்டிருக்காங்க மேங்கோ ஜூஸ் இருக்குல்ல, அதில் எல்லா காயெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் எடுத்து இப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இது காரமாக இருக்கு. I don't know how to explain the flavor. Basically இது நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க இவங்க. ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரா இருந்துதான் பெட்டரா இருக்கும். போன டைம் வந்து ஸ்ட்ரா இந்த மாதிரி ஜஸ்ட் ஊறுகாய் சரக்கு அடிச்சுட்டு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி மேல இருக்க தொட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியே குடிக்கணும்னு நினைக்கிறேன். மேபி புளிப்பு இனிப்பு அது மாதிரி எல்லாமே அப்படி இருக்கு. புளிப்பு இனிப்பு ஒரு மாதிரி இலந்த வடை இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். மேல இருக்கிறது இலந்த வடை மாதிரி உப்பு. இது குடிக்கும் போது சேர்ந்து குடிக்கும் போது கரெக்ட். ஸ்ட்ரா வாங்கிட்டு வாங்க போங்க. இது ஊறுகாய் மாதிரி. இது வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இருக்கு. இது வந்து மேங்கோ ஜூஸ், ஸ்வீட் ஆன மேங்கோ ஜூஸ். இதுல போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் வந்து கிக்கமா, குக்கும்பர், மேங்கோ, வேற என்னமோ ஒன்று கிரன்ச்சியா இருக்காது, என்னன்னு தெரியல. கிக்கமா தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இந்த தடவை நாங்கள் வரும்போது எதுக்கு வந்தோம்னா, மெயினாக அந்த உள்ளே வரும்போதெல்லாம் அந்த போஸ்டரில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நடுவில் இருக்கு பாருங்க, மேங்கோ நாடா, அது பெருசாக போட்டிருப்பாங்க அந்த பில்லிங் இடத்துல. அது பார்த்துட்டு இது என்ன தான் இருக்குது, காரமாக சகப்பாக ஒரு மாதிரி இருக்கே அப்படின்றதுக்காக சரி அதை வாங்கலான்னு வந்தோம். அப்போ வரும்போது சாப்பிட்டு பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ளேவர்னு வாங்கல்ல, அது மாதிரி தான்.
அதில் வந்து மிளகாத்தூள், மிளகா ஜூஸு, அப்புறம் வந்து புளிப்பு, நம்ம புளி இருக்குல்ல, புளியவே வந்து ஒரு இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்து அந்த இலந்த பழத்துடைய இதை வச்சு ஒரு நீங்கள் மிட்டாய் பண்ணால் எப்படி இருக்கும், சாக்லேட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் டாப்பிங் போட்டு கொடுத்தாங்க. அது வந்து கல் மாதிரி இருக்குது, ஆனால் வாயில் வச்சா சூயியாக அப்படியே உள்ளே போயிடுது. அதாவது டெம்டிங்கான ஒரு டிஷ்ஷாக இருந்தது. கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். மேங்கோ நாடா அது பேர். அந்த அவங்க மெயின் போஸ்டர்லேயே எல்லாத்துலேயும் அடித்து ஒட்டியிருக்காங்க. அதுதான். அதில் வந்து இனிப்பு இருக்குது, காரம் இருக்குது, புளிப்பு இருக்குது, திக்கான மேங்கோ இருக்குது, அப்புறம் ஐஸ்கிரீம் இருக்குது, ஜூஸ் இருக்குது, டெக்ஸ்சர் எக்ஸ்ப்ளோஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு டெக்ஸ்சரும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அந்த மேங்கோ நாடா நீங்கள் ட்ரை பண்ணணும். அது இல்லாமல் சாலட் மாதிரி நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி டைப் ஆஃப் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. ஃப்ரூட் சாலடும் இருக்குது, ஆக்சுவலி சேவரியும் இருக்குது. நீங்கள் சில பேருக்குலாம் ஏதோ லோட்டஸ் ரூட் மட்டும்லாம் நாங்கள் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வரும்போது லோட்டஸ் ரூட் மாதிரி பேஸில் ஏதோ போட்டு சீஸ் எல்லாம் துருவி போட்டு கொன்கார்னே அப்படி ஏதோலாம் எழுதியிருந்தது. நான் ஏதோ உளறிடக்கூடாதுனால சொல்லலை. ஆனால் பியூட்டி வந்து நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க, பிங்க் கலரில் ஃபோட்டோவும் எடுக்கலாம் கடையில். சாப்பாடும் கலர்ஃபுல்லாக இருக்குது, நம்மளும் வந்து கலர்ஃபுல்லாக போனோன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். இங்கே ட்ரேசியில் இருக்கிறவங்க, பே ஏரியாவில் இருக்கிறவங்க விங்ஸ் வச்சு ஃபோட்டோ ஷூட் வேணும்னா இந்த மாதிரி அழகான ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே வாங்க. சூப்பராக இருந்தது. ஒரு அக்கேஷனில் நாங்கள் போன போதும் ஒரு வாட்டி அங்கே நின்று எடுத்தோம். வரல, இனிமேதான் உருகமா இருக்கும். ஸ்பூனை வச்சு சாப்பிடணும் ஐஸ்கிரீம். மேங்கோ மேல இருக்கிறது அன்னைக்கு இந்த மிஷல்லாடால இருந்ததுல, அந்த மாதிரி ஸ்பைசியான ஒரு உப்பு காரம் புளிப்பு. ஆமா, உப்பு புளி காரம் மேசிக்கல நினைக்கிறேன். புளிப்பு மிளகாத்தூளும் போட்ட ஒரு மிக்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் போட்டுருக்காங்க. ஃப்ரெஷ் க்ரீம், கிரனோலா அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட் சாலட் மாதிரி இருக்கு. இது அந்த தயிர் மாதிரி அந்த இதுவா மேல போட்டு இந்த ஒயிட் இல்ல, ஃப்ரெஷ் க்ரீம். அது வந்து கொஞ்சம் புளிப்பா இருந்தது. இது ஃப்ரெஷ் க்ரீம். கொஞ்சம் லைட்டா அது மாதிரி, ஆனா கொஞ்சம் வேற மாதிரி நல்லா இருக்கு. நான் காட்டினது எல்லாமே பார்த்துருப்பீங்க. மல்டிபிள் அக்கேஷன்ஸ்ல நாங்க இங்க வந்து வாங்கணும். ஏன்னா எல்லாத்தையும் வாங்கினா ஒரே இதுல நாங்க 2 பேர் சாப்பிட முடியாது இல்லையா. பசங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இன்ட்ரெஸ்டட் கிடையாது, அதனால அவங்கள நாங்க கூட்டிட்டு வர முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா, எங்களுக்கே பேர் தெரியாத விஷயத்தெல்லாம் ஆர்டர் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட ஒரு வாட்டி வரும்போது என்னன்னு கேட்டு நாங்களே வாங்கி சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒன்னு நான் நோட்டீஸ் பண்ண என்னன்னா, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறாங்க அவங்க. நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தி சேர்த்துக்கிறாங்க. நினைக்கிறேன் இது எல்லாமே சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டி போட்டு, ஏன்னா கூட்டமா வந்து வாங்கி சாப்பிடுறாங்க இந்த கடையில. அவங்க ஆளுங்க எல்லாம் வந்து சாப்பிடுறாங்க. சோ இந்த வீடியோ நீங்க வந்து வித்தியாசமான ஒரு குசினை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல நான் சந்திக்கும் வரை பாய். இப்ப நாங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். Thank you guys for watching this video.